ஆன் வாய்ஸ் வீடியோஸை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைப்பில் இருப்பவர் த டாப் பொலிட்டிக்கல் அனலிஸ்ட் ஃப்ரம் இந்தியா, த ஒன் அண்ட் ஒன்லி மிஸ்டர் டெல்லி ராஜகோபாலன் அவர்கள். சார் வணக்கம், எப்படி இருக்கீங்க? சார் நல்லா இருக்கேன் கணேஷ், நல்லா இருக்கேன், சௌக்கியமா இருக்கேன் சார். நீங்க அந்த அண்ணா யூனிவர்சிட்டியில நடந்த பாலியல் வன்கொடுமையை பத்தி கேட்டிருப்பீங்க. முதல் கட்டமா அதை கேட்ட உடனே ரொம்ப வருத்தமாயிடுச்சு சார் எனக்கு. முதல் கட்டமா நீங்க அதை எப்படி சார் பாக்குறீங்க? என்ன தமிழ்நாடு கவர்மெண்டோட அஜாக்கிரதையானாலதான் இது காரணமா, இல்லாட்டினா இதுதான் திமுக கவர்மெண்டோட செயல்பாடுகள் இப்படிதான் இருக்கு அப்படின்ற மாதிரி நீங்க கமெண்ட் பண்றீங்களா? எப்படி சார் முதல்ல பாக்குறீங்க? சென்னை போலீஸ் கமிஷனர் மீது தான் இது பற்றி ஒரு கவலையான போக்கு, மெத்தனமான போக்கு. எந்த எது வரும் என்று தெரியாது. இருப்பினும் ஒரு ஃபெயிலியர் வந்தா கூட அதுதான் பெரிய இஷ்யூ ஆயிடுச்சு. இன்னைக்கு நேஷனல் மீடியால அதான் பேசுறாங்க. எல்லா பேப்பர்லயும் ஃப்ரண்ட் பேஜ் ஸ்டோரி. இந்தியா டுடே, அப்புறமா CNN, IBN, நியூஸ் 18, ரிப்பப்ளிக், எல்லாத்துலேயும் அதான் ஸ்டோரி. காரணம் என்ன என்று கேட்டால், அந்த 31 வயது ஞானசேகரன் என்பவர் திமுக ஆள் இல்லைன்னு என்று சொன்னாலும் அண்ணாமலையும் அதிமுகவும் ஒன்றாக சொல்லுகிறார்கள் இவர் தான் டிஎம்கே ஆளுன்னு சொல்லிட்டு. இதெல்லாம் வச்சு பாத்தீங்கன்னா கணேஷ், உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு கான்ட்ரவர்சி வந்துட்டு இருக்குது தமிழ்நாட்டில். லா அண்ட் ஆர்டர் சரி இல்லைன்னு. காரணம் தமிழக போலீசார் திமுக மாறிவிட்டனர். அவர் பணி என்பது மாதம் கள்ள சாராயம், போதைப் பொருள் போன்ற இடங்களில் வந்து விடுவதனால் இரட்டை சம்பளம் அரசாங்கம் மூலமாக கிடைப்பதை தவிர இவர்களுக்கு அதிகமாக கிடைக்குது. உங்களுக்கே தெரியும், குட்கா கேஸ்ல 15 லட்சம் ரூபாய் TK ராஜேந்திரனுக்கு போச்சுன்னு சொல்லி சிபிஐல கேஸே இருக்குது. ஊழல், போலீஸ்காரங்க ஊழல். அவங்களுக்கு என்ன போச்சு? அவங்களே தண்ணி அடிச்சுட்டு கீழே படுத்துக்கிறாங்க. சிசிடிவி கேமரா ஒர்க் பண்ணலைங்கிறாங்க. பின்ன என்னத்துக்கு வைக்கிறது? பின்ன அண்ணா யூனிவர்சிட்டியினுடைய தகராறு என்று போலீசார் கை கழுவினாலும் இது தமிழக, அதுக்கு மெத்தன போக்கு காரணம் அரசியல் ஆதாயம். அரசியல் ஆதாயம் எதற்கு என்று கேட்டால், எல்லாமே இப்ப விஐபி செக்யூரிட்டி இருக்காங்களே தவிர லாண்ட் ஆர்டர் எவனுமே வருது கிடையாது. இதை தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு இல்லை என்பதைத்தான் நிலைநிறுத்துகிறது. எது இருப்பினும் நாம் அதை பற்றி அரசியலை பார்த்தால், அந்த பெண்மணி கற்பழிந்த பெண்மணிக்கு வருத்தங்களை தெரிவித்துக் கொண்டு அந்த ஞானசேகரன் என்பவர் கைதானாலும் இதில் ஒரு அரசியல் கலப்படம் வந்துவிட்டு, ஏற்கனவே அவர் இதே மாதிரி பண்ணியிருக்காருங்க, திருந்தல. எப்பவுமே ஒரு போலீஸ்காரன் அரெஸ்ட் ஆயிட்டு வந்தான்னா அவன் அப்சர்வேஷன்ல வைப்பாங்க 6 மாசம், 1 வருஷம், 2 வருஷம்லாம். எப்ப இந்த கிரிமினல் ஆக்ட் பண்ணவங்க எல்லா போலீஸ்ல ஸ்டாண்டர்ட் ஆபரேட்டிங் ப்ரொசீஜர் அது. ஏன் அது மாதிரி விட்டாங்க? அது காரணம் அவங்ககிட்ட இருந்து பணம் வாங்க அந்த லோக்கல் போலீஸ்காரங்க. இது இருக்கக்கூடிய அவநம்பிக்கை தான் காரணம். லா அண்ட் ஆர்டர் சரியில்லை என்று சொல்வதை மொட்டம் போக்கா சொல்லக்கூடாதுங்க. அதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி சீஃப் மினிஸ்டர் ஷுட் டேக் இட். சிஎம் கிட்ட தான் இந்த பொறுப்பு இருக்கணும் இல்லைங்களா? அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. பட் இருந்தாலும் நீங்க சொல்ற மாதிரி மெத்தனமான போக்கு அப்படின்ற மாதிரி தான் சார் இருக்கு. ஏன்னா இட் இஸ் a responsibility of the police to protect each and every citizen. பட் அதே நேரத்துல இன்னைக்கு அண்ணாமலையோட பேச்சு எப்படி பாக்குறீங்க? ஏன்னா இது சோஷியல் ப்ராப்ளம், பட் அட் த சேம் டைம் இதை ஒரு பொலிட்டிக்கல் கேம் ஆக்குறாரோ அப்படின்ற மாதிரியும் இருக்கு. நீங்க வாட் இஸ் யுவர் தாட் ஆன் தட்? எதையுமே ஒரு கற்பழிப்பு என்பது சோசியல் ப்ராப்ளமாக இருந்தாலும், மு.க. ஸ்டாலின் மாண்புமிகு எதிர்கட்சி தலைவராக இருந்தபோது இப்பொழுதுள்ள மாண்புமிகு ஆளுநர் முதலமைச்சர் 4 வருடங்களுக்கு முன்பாக சொன்னார், எதிர்கட்சி என்றால் அவியலா செய்யும், அரசியல் தானே செய்யும் என்றெல்லாம். மொத்தம் எடப்பாடி பழனிசாமியும் அண்ணாமலையும் அரசியல் தான் செய்கிறார்கள் என்று என்னுடைய கருத்து. இதில் நான் நடைபயணம் போவேன், காலில் செருப்பு மாட்டிக்கிறேன்னு அவர் ஹைப் பண்ணிட்டாரு நல்லா. ஆமா, புதுசா வந்துடுவே தமிழ்நாட்டுக்கு. இதெல்லாம் ஒரு புதுசு ட்ரெண்ட் இருக்குதுங்க. இப்ப அண்ணாமலை ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு நினைக்கிறீங்களா சார்? இஸ் தட் சம்திங்? ஏன்னா சட்ட அமைச்சர் ரகுபதி என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, 3 மாசம் தமிழ்நாடு ஒரு அமைதி பூங்காவா இருந்துச்சு. இப்ப அண்ணாமலை வந்தவொடனே திருப்பியும் ஏதோ ஒரு பிரச்சனையை கிளப்பிட்டு இருக்கிறாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு.
சட்டத்துறை அமைச்சர். நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? கள்ளக்குறிச்சி அமைதி பூங்காவா, ஒரு பத்திரிகையாளர்கள் தாக்குவது அமைதி பூங்காவா, தமிழகத்தில் கொலையே நடக்கலையா, நேற்று முன்தினம் கூட கொலை நடந்தது. ஆக மொத்தம் இருக்கக்கூடிய நிலைமையை பார்த்தால் ரகுபதி போன்றவர்கள் அதிமுகவிற்கு மிக 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 நெருக்கமாக இருந்தவர் இப்பொழுது திமுகக்கு ஏன் வக்காலத்து வாங்குகிறார் என்று தெரியவில்லை. அம்மையார் ஜெயலலிதாவால் கண்டுபிடிக்கப்பட்ட ரகுபதி இப்பொழுது சற்று மௌனம் காண்பித்தால் நன்றாக இருக்கும். காரணம் அவரே அதிமுக போயிடுவாருங்க டக்குன்னு. அவர் மீது பல புகார்கள் இருந்தாலும் அவர் வந்து சென்ட்ரல் யூனியன் கவர்மெண்ட்ல இருந்தார், லா மினிஸ்டரா இருந்தாருங்க. லாயல் டு எனி லீடர். அவர் லாயல் டு அடிக்கடி அவருக்கு பதவி மாத்திட்டே இருக்கணும், அங்க பதவி போனா அதோட சரி. அவர் போய் எப்படி லாண்டார் ஒழுங்கு இருக்குன்னு சொல்ல முடியும்? ஓகே. பட் ஆனா வந்து இந்த சாட்டை அடிலாம் வந்து கொஞ்சம் ஓவர் ஹைப்டா இருக்குமோ அப்படின்ற மாதிரியும் தோணுது. செப்பல் ஓகே, நான் அது வரைக்கும் திமுக கவர்மெண்ட்டை வந்து கரெக்டா வரைக்கும் செப்பல் போட மாட்டேன் அப்படின்ற மாதிரியும் அவர் சொல்லியிருக்கிறாரு. பட் சாட்டை அடி வந்து எல்லாம் கொஞ்சம் ட்ராமாட்டிக்கா இருக்கிற மாதிரியும் ஒரு ஃபீலிங் வருதே சார். நீங்க வந்து அது இல்ல ட்ராமாட்டிக் டிராமா தான் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? நீங்க இல்ல இதை வந்து ஹைப் பண்ணாதான் வந்து மக்கள் கிட்ட போய் சேரும்னு நினைக்கிறீங்க? அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காரு? திமுக என்ன பண்ணுது பாராளுமன்றத்துல? எங்க திமுக என்ன பண்ண? அதுதானங்க இங்கே வருது. அதானே? ஆமா, நிச்சயமா. அந்த முளைக்கும். நீங்க பண்றது திருப்பி கொடுக்குறாங்க. இந்த வாட்டி ஜனவரி 6ஆம் தேதி நடக்கக்கூடிய சட்டமன்ற விழா ஆளுநர் உரையில் ஆளுநர் கண்டிப்பாக தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு இல்லை என்பதைத்தான் படிப்பார். அவர் எழுதுகிறாரோ இல்லையோ, அவர் படிக்கிறது அவசியம் கிடையாது. ஏன்னா 1 மணி நேரம் பிரைம் மினிஸ்டர் பார்த்துட்டு போன அப்புறம் ஒன்னே ஒண்ணு, ஆளுநரை மாற்றாமல் இருப்பதற்கு ஒரு அடையாளம் அண்ணாமலையும் அமித்ஷாவை பார்த்தால், இது எல்லாம் தவிர டிடிவி தினகரன், அமித்ஷா பார்த்தால், நிர்மலா சீதாராமனை பார்த்தால், பல பாஜக தலைவர்களை டெல்லியில் பார்த்தால் சென்ற வாரம் 5 தங்கி இருந்தார். அந்த அவர் பண்ணும் பொழுது தமிழக அரசியலை மத்திய அரசாங்கம் நன்றாக புரிந்து கொண்டிருக்கிறது. விஷயம் அதுதானுங்க, அதுதான விஷயம். ஓகே சார். அதே நேரத்துல வந்து ஒரு வாரம் முன்னாடி தான் வந்து இன்ஃபேக்ட் 4 days முன்னாடி திருநெல்வேலியில வந்து ஒரு கொலை, கோர்ட்டுக்கு வெளியே ஒரு கொலை. ஒரு கொலை நடந்த உடனே அது வந்து ஓகே, அதுக்கப்புறமாவும் 2-3 கொலைகள் நடந்துருச்சு. பட் இருந்தாலும் கோர்ட் வாசல்ல ஒரு கொலை. இது வந்து கவர்னர் பங்களாக்கு ஆப்போசிட்ல இந்த மாதிரி பாலியல் வன்கொடுமை நடக்குது. எப்படி சார் எல்லாத்தையும் பாக்குறீங்க நீங்க? ஏன்னா வந்து இது கண்டினியூஸா சம்திங் இஸ் ஹேப்பனிங் அண்ட் the police is not coming to the drawing tableன்ற மாதிரி எனக்கு தோணுது. அதை பண்ணி வச்சிருக்காங்களே தமிழ்காரங்க. எல்லாத்தையும் தவிர அராஜகம் அநியாயம் வருதுன்னுட்டா தமிழ்காரங்களுக்கு இது பற்றி அவச்சரியம் இல்லை. நார்த் இந்தியன் நிறைய போந்துட்டாங்க உள்ள. திராவிட கல்ச்சர் எல்லாம் சொல்றதெல்லாம் பொய்யுங்க. சென்னையில வண்டி 50% நார்த் இந்தியன் இருக்காங்க சார். பெங்களூர் மாதிரி ஆயிடுச்சுங்க சென்னை. சார் கோயம்புத்தூர் மாறிடுச்சு கணேஷ். நீங்க சொன்னீங்க திருவண்ணாமலை, அந்த இடத்துல ஒரு 50 சர்தார்ஜி இருக்காங்க சார். எப்படி சார் அது? அது திமுக மாடலா சார்? நார்த் இந்தியன், உங்க டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ் நார்த் இந்தியன், உங்க கமிஷனர் போலீஸ் நார்த் இந்தியன். என்னங்க பின் எவன் வருவான் உங்களுக்கு? வடக்கு தெற்கு தேய்கிறது, வடக்கு வளர்கிறதுன்னு சொல்லிட்டு இப்ப தெற்க தேக்க வச்சுட்டாங்களே, இவங்களே தேக்க வச்சுட்டாங்களே. ஆக மொத்தம் திராவிட முன்னேற்ற கழகம் 2026 படு தோல்வி அடையும் என்பதை நோக்கித்தான் இந்த மாதிரியான விஷயங்கள் செய்கிறது. பொதுமக்கள் இருக்கக்கூடிய அதிருப்தி, அதை எப்படித்தான் அவர் அறுவடை செய்ய போகிறார்கள் எதிர்கட்சி தெரியவில்லை. ஆளுங்கட்சி எப்படி அதே அதிருப்தியை திருப்தியாக போகிறார்கள் என்று தெரியவில்லை. 2 பக்கமும் பார்த்தால் என்ன தோன்றுகிறது, தமிழகம் கூட்டணி ஆட்சியை நோக்கித்தான் செல்கிறது என்று. காரணம், சிங்கிள் பார்ட்டி கவர்மெண்ட் இனிமேல் வராதுங்க தமிழ்நாட்டுல. ஓகே, சோ இப்படி இருக்கிற அப்ப வந்து கூட்டணி ஆட்சி தான் வரும் அப்படின்ற மாதிரி தான் நீங்க பாக்குறீங்க இல்லையா? கூட்டாட்சியில கூட்டணி ஆட்சி தான் அப்படின்னும் போது அப்போ இப்படி இவங்க எதிர்கட்சி எல்லாம் பிரிஞ்சு போயிருக்கிறாங்களே சார். அப்படி இருக்கிற நேரத்தில் திருப்பியும் டிஎம்கே தானே வரும். நம்பர்ஸ் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, மேத்தமெட்டிக்கல் நம்பர்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா திருப்பியும் டிஎம்கே தானே வரும். வாழ்த்துக்கள், அது மாதிரி வந்தா வாழ்த்துக்கள் தான், நோ ப்ராப்ளம்.
அது மாதிரி வந்ததுன்னா ஸ்டாலினுக்கு மாபெரும் காரணம் எல்லாம் பணத்துல வின் பண்ணிடலாம்னு நினைக்கிறாங்க. ஆனா பொதுமக்கள் அது மாதிரி கிடையாது. மாறும் நீங்க நினைக்கிறீங்களா சார்? திருப்பியும் வந்து ஏன்னா இன்னைக்கு வந்து இபிஎஸ் வந்து திருப்பியும் டெல்லிக்கு போறாரு, அமித்ஷாவை மீட் பண்ணுவாருன்ற மாதிரியும் தகவல் எல்லாம் வருது. இப்ப திருப்பியும் அதிமுக பாஜக வந்து ஒரு இணைப்பு இருக்கும் அப்படின்ற மாதிரி நீங்க நினைக்கிறீங்களா? உங்களோட கருத்துக்கள் அதுக்கு எப்படி சார் இருக்கு? வருது அதெல்லாம் ஒண்ணு ஷேப் பாயிண்ட் வருங்க. ஷேப் ஆகி ஓரளவுக்கு ஒரு ஸ்டாண்டர்டா வந்துரும் அப்படின்ற மாதிரி நீங்க நினைக்கிறீங்களா சார்? ஏன்னா வந்து காலத்தின் அழுத்தம், காலத்தின் பொதுமக்கள் அழுத்தம் இப்படி 1966 காங்கிரஸை எடுத்து திமுக ஆட்சிக்கு வந்ததோ 64 ஆண்டுகளாக 60 ஆண்டுகளாக பார்த்து கொண்டே இருங்கள். இந்திய அளவிலும் சரி, எப்படி இந்திய அலையன்ஸை ராகுல் காந்தி தலைமையில் செய்தார்களோ மோடிக்கு எதிர்த்து 2024 லோக்சபாவில், அதே மாதிரி 24 லோக்சபாவில் தமிழகத்தில் திமுக எதிர்த்து பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா எல்லாம் ஒன்னா சேர்ந்துருவாங்க. ஓகே, அப்போ விஜய் என்ன சார் ஆவாரு? விஜய் வந்து ஏற்கனவே வந்து பிஜேபியோட சேர மாட்டேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாரு, கருத்தியல் ரீதியா என்னோட மோதல் அப்படின்னு. இப்போ ஒருவேளை பிஜேபி அண்ட் ஏடிஎம்கே ஜாயின் பண்ணா ஒரு ஃபார்மிடபிள் ஃபோர்ஸ் ஆகும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா சார்? வந்து ஏடிஎம்கே டிஎம்கே எல்லாம் சொல்ல விட்டுருங்க. இப்போ ரெண்டு சைட்லயும் பாத்தீங்கன்னா திமுக அணியும் சரி அதிமுக அணியும் சரி ஒரு தேர்ட் ஃபோர்ஸ் வந்து எடுத்து பிஜேபி இஸ் பீயிங் கான்சென்ட்ரேட்டட் எல்லாம் அப் டு அட்டாக். எல்லாரும் அது பிஜேபி அந்த வளர்ச்சி வளர்ந்தது நரேந்திர மோடியினுடைய வளர்ச்சி தான் காரணம். தமிழகத்தில் கருப்பு கொடி அதுதானே அண்ணாமலைக்கு நம்ம எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு, கருப்பு இப்ப ஏன் வெள்ளை கொடி காமிக்கிறது கேட்கிறாரு. நல்லா கேட்டாரு. ஆமா, நல்லா கேட்டாரு சார். பட் இருந்தாலும் அண்ணாமலை இங்க இருக்கிற வரைக்கும் எடப்பாடியார் இங்க வரமாட்டாரு அப்படின்ற மாதிரி தான் தோணுது. அப்ப அண்ணாமலையை நீக்குவாங்க அப்படின்ற மாதிரி நீங்க பாக்குறீங்களா? இல்லைன்னா எப்படி? அதாவது மத்திய பாஜகவுடைய தலைமையில் இருக்கக்கூடிய ஒரு கோணர்கள், பார்வைகள், எதிர்நோப்புகள், எதிர்பார்ப்புகள் எல்லாம் இருக்குதுங்க. ஒரு சொல்றாங்க நிச்சயமாவே, ஒரு சைடா சொல்றாங்க இல்லைன்னுட்டு. பட் அவர் வந்து இங்க நிறைய பேர் பாக்குறாரு, நிறைய வந்து பண்றாரு. அவருக்கு வந்து பிரதமர் செயலகத்திலிருந்து பல ஆறுதல்கள் கிடைக்கின்றன. அதெல்லாம் அவர் பிரதமர் நேராக கொடுக்கிறார், அவருக்கு அவர் அனுமதி என்றெல்லாம் தான் சொல்லுகிறார்கள். அமித்ஷா பார்க்கறதுக்கு எடப்பாடி பழனிசாமி வராருனாலே அது சிக்னல் தானுங்க. ஆமா சார், ஒரு சிக்னல் தான். சம்திங் இஸ் ஹேப்பனிங் இந்த பேக்ரவுண்ட் அப்படின்ற மாதிரி தான் வந்து தோணுது. ஏன்னா வந்து பிஜேபியில இருக்கிற நிறைய பேர் வந்து ஸ்டில் திங்கிங் தட் ஏடிஎம்கே இல்லாம நம்ம வின் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி. மிஸ்டர் காந்தியா இருக்கட்டும், இல்லாட்டினா வந்து வானதி ஸ்ரீனிவாசனா இருக்கட்டும், எல்லாருமே வந்து அப்படிதானே சார் ஃபீல் பண்றாங்க. அந்த அந்த நிலைமை இன்னும் 6 மாசம் 400 நாட்கள் இருக்கின்றன தமிழக சட்டமன்றத்திற்கு. அதுல வாட்சி இன்னும் என்னென்ன நடக்க போகுதுன்னு பார்த்துட்டே இருங்க. அப்போ மாறுதல்கள் வந்துட்டே இருக்கு அப்படின்னு தான் சொல்றீங்க இல்லையா? ஆமா, மாறுதல் வந்துட்டே இருக்குது. ஏன் தெரியுமா, இப்போ ஒவ்வொரு அண்ணா யூனிவர்சிட்டியில இது மேல நடந்ததுன்னா அதற்கு பிம்பங்களை எல்லாம் எதிர்நோக்க வேண்டிய பொறுப்பு திமுக அரசுக்கு இருக்கிறது, மு.க. ஸ்டாலினுக்கு இருக்கிறது. அமைதிப்புங்கன்னு சொல்லிட்டு கவர்னர் வீட்டு வாசலே ரேப் பண்றாங்க. அவ்வளவு தைரியம் இருக்குது. சீன்றாங்க. அதெல்லாம் ஒரு இரிட்டேஷன் பாயிண்ட் தானே சார்? ஆமா, நிச்சயமா சார். இது வந்து ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயம். எங்க வீட்ல 3 கிலோமீட்டர் தான் சார் இருக்கு அண்ணா யூனிவர்சிட்டி. அங்கிருந்து வந்து அங்கேயே இப்படி ஒரு அதாவது அண்ணா யூனிவர்சிட்டி சப்போஸ் டு பி a very சப்போஸ் டு பி a fortress. அதுவும் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிற ஏரியா. எப்படி வந்து ஒருத்தர் வந்து அவ்வளவு தைரியமா வந்து பண்றாங்கன்னா எப்படி வந்து பண்ண முடியும்? 1000 கேமரா வச்சிருக்கேன், 2000 கேமரா வச்சிருக்கேன் சொல்றாங்க. ஆனா அது ஜால்ரா அடிக்கிறதுக்கு சில ஊடகங்கள் இருக்கின்றன. என்ன வருது சொல்லுங்க. சரிங்க சார், ஓகே சார். இந்த டாபிக்கை விட்டு நெக்ஸ்ட் டாபிக் சார், நம்ம சென்ட்ரலை நோக்கி போகலாம். சென்ட்ரலை நோக்கி போகும்போது அம்பேத்கர் இஷ்யூவை எப்படி சார் பாக்குறீங்க? முதல்ல ஃபேக் இஷ்யூ, அம்பேத்கர் இஷ்யூ ஃபேக் இஷ்யூ. ஒரே ஒரு நிமிஷம், நம்ம 2 பேரும் பேசுறோம். நான் வந்து தெரிக்கா கணேஷ் ஜாகிரதையா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிளிப்பை ஒட்டி கட் பண்றது. ராஜகோபால் கணேஷை மிரட்டினார், அவர் மேல ஒரு கேஸ் போட வேண்டியது, ஒரு கலட்டை பண்ண வேண்டியது. உடனே வந்து போலீஸ் வந்து திமுக போலீஸ் ஆகுதுன்னா அதை வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. கணேஷ் ஏடிஎம் ஆளா இருப்பாரு. அதெல்லாம் ஒரு 2 செகண்ட் பேசினது அம்பேத்கர் அம்பேத்கர் அம்பேத்கர்னு சொன்னதை கட் பண்ணி போட்டு இவ்வளவு பிரஸ் பண்ணாங்களே. காரணம் அவங்க கான்ஸ்டிடியூஷன் டே பத்தி பேசுறேன்னு சொன்னாங்களே, என்ன ஆச்சுங்க? கான்ஸ்டிடியூஷன்
என்னங்க பேசினாரு ராகுல் காந்தி? அதானி அதானிங்கிறாரு தவிர அவருக்கு என்னங்க வெப்பங்கிறாருங்களே. ம். ஹி கேனாட் ஆர்டிகுலேட். அதனால அது ம். ஃபேக். மத்த நாளே இப்ப ஆண்டவன் குடுத்துட்டாரு பாருங்க. ஒரு சாரங்கி என்பவருக்கு நெத்தியில அடி. ராகுல் காந்திய பார்த்துட்டு பார்க்காத மாரி போறாரு. அந்த வீடியோக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, மனசு கடிசமா இருக்குது. அந்த ராகுல் காந்தி அந்த எம்பி போய் ஆஸ்பத்திரியில பார்த்துருக்கணுங்க. நிச்சயமா மனிதனே போய் பார்த்துருக்கணும் சார். அதுல எனக்கு மாற்று கருத்து கிடையாது. ஆமா. டிராமா பண்றாருன்னு சொல்லியிருந்தா கூட, நீங்க ம். பார்த்தீங்கன்னா சிரிக்கிற மாரி ஆயிடும். அதனால தான் பார்க்கல அவரு. பயப்படுறாரு. அந்த துணிவு வேணும். அரசியல் துணிவு வேணும். இப்ப பாருங்க நரேந்திர மோடி பாருங்க. யாரா இருந்தாலும் ஒரு துக்க சமாச்சாரம் இருந்தா நாளைக்கு நல்லதோ கெடுதலோ புள்ளி பார்த்துருவாரு போய். ரொம்ப ரொம்ப நன்றி. நம்மளோட கொஸ்டின்ஸ் எல்லாம் ஆன்சர் பண்ணதுக்கு. ஐ நோ இட் இஸ் வெரி லேட் அண்ட் வெரி கோல்ட். பட் வெரி தேங்க்ஸ் அ லாட் ஃபார் ஸ்பெண்டிங் சம் டைம் சார். சரி. இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம். நன்றி. நமஸ்கார்.